அண்ணே டீ வாங்கிட்டு சொன்ன என்னடாச்சு? 10 ரூபா நோட்டு கிழிஞ்சிருக்கான், அதனால டீ இல்லன்ட்டானே. நண்பா ஒரு 10 ரூபா கிடைக்குமா? நீ சும்மா தரவானப்பா, கைமாத்தா கொடு. 9 ரூபா நோட்டா இருக்கு, பரவாயில்லையா? 9 ரூபாயா? அதே படிச்சாங்க. உனக்கு வேணுமா வேணாமா? சரி பரவாயில்ல கொடு. கொடுத்துலாமாடா? குத்து தொலைங்க, வச்சு வரட்டும். இந்தா. என்னப்பா அது 10 ரூபா தாளா இருக்கு, அது கிழிஞ்சு டாடாரா தொங்குது. அதனால தான் அதை 9 ரூபா நோட்டுன்னு சொன்னேன். என்னடா திருப்பு சீரியஸா இருக்கும்போது போடா. இந்த ஆளை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்றா. ஏன் சீரியஸா இருக்கேன்னு சொன்னீங்க, பொக்குன்னு போயிட போற. உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருப்பா. மூளை காய்ச்சல் உனக்கு வரவே வராது. எனக்கு வராதுன்னு அதை எப்படி நீ கேட்டா சொல்ற? அதை நீயே கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் மூளை கிடையாது. மூளை இல்லாதவனுக்கு எப்படியா மூளை காய்ச்சல் வரும்? ஐயோ அதானே. டேய், போடா போடா. ஏய் மாலா கைய வச்சா ஏரியா கிராஸ் பண்ண மாட்டே. சரி போடா 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 தம்பி போடா. நீ என்ன சொல்றது? அவர் சொல்லிட்டான். சொல்லுப்பா. சரி சரி போடா. மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு? போ. சரிப்பா, எனக்கு மூளை இல்ல, உனக்கு எக்கச்சக்கமா மூளை இருக்குன்னு வச்சுக்க. ஒத்துக்கிறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன். வேற என்ன பண்ணணும்? நான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிற மாதிரி ஐடியா கொடு, ஒத்துக்கிறேன். ஒரே நாள்ல உழைக்காம உடம்பு உழைக்காம. இப்ப நீ கேட்டதே விளம்பரமா கூடியா? ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி அப்படின்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கூடியா? அதை மட்டும் கொடுத்தா பணக்காரன் இல்லமா? அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புங்கடான்னு சொல்லு. மணி ஆர்டரா வரும், நீ பணக்காரன் ஆயிடுவ. சரி மணி ஆர்டர் அனுப்பிட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா யார் ஐடியா கொடுக்கறது? அதான் நான் இருக்கேன்ல. அதுதானே பயமா இருக்கு. வரமாட்டேனா? கண்டிப்பா வருவேன், கரெக்டா ஐடியா கொடுப்பேன். ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆவது எப்படி ஆலோசனை சொல்கிறார் செல்லப்பா. யார் இந்த செல்லப்பா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பா அவர்கள் உரையாற்றுவார். அண்ணன் செல்லப்பா வாழ்க. அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். அப்போ ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஏப்பா அவன் மணி ஆர்டர் மூலியமாக 100 ரூபா அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஐடியா சொல்லுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆடு புலி ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? வந்தா சொல்ல மாட்டாங்களா? சரி எப்போ வரும்? என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணு. சரி நீ ஒன்று பண்ணு, இந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது புட்சாதனமா பேசிட்டே இரு. ஐடியா வந்தோன்னு அவனுக்கு சொல்லி அனுப்புறேன். எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரிஸ்க்குப்பா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நல்லவன் அருள். சில நேரத்தில் நம்மளை ஆஃப் பண்ணிப்பறாப்பா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேன். என் கையில் இருக்க இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்ல, மிகப்பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் படித்த புத்தகம். இந்த மாதிரி புத்தகத்தை படிச்சு தான் ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆவது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களை எல்லாம் இங்க நான் வர சொல்லியிருக்கேன். அதை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்ல போறேன். அதாவது என்ன முட்டை கொடுக்குறான்? எதுக்கு நான் முட்டை கொடுக்குறப்ப நீங்க? சார் அவர் தான் சார் கொடுக்க சொன்னாரு. அவன் கொடுக்க சொன்னானா? ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. நல்லவன் இப்பதான் நான் சொன்னேன். என்னப்பா தூங்கிட்டு இருக்க? ஆமா, இடையில என்ன முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு? அடிக்கிறதுக்கு தான். அடிக்கவா? அடிக்கிறதுனா அந்த டீ அடிக்கிறது, காஃபி அடிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி முட்டையை உடைச்சி அப்படி அடிக்கிறது. ஓ அப்படி அடிக்கிறதுக்கா? தெம்புக்காக. மத்தவனுக்கு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் வேணாமா? வேணும். அப்புறம் சீக்கிரம் சொல்லுப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியா? ஏதாவது சொல்லு. இங்க வா. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதா? என்னவன் உள்ள போறான் வெளியே வரான், ஒரே உள்ள வெளியே இருக்கு. அதான் எனக்கும் புரியல. ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்கன்னா, நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. வாய் அடிக்கிறது
ஏற்கனவே என் பொண்ணை காதலிச்சவனுடைய ஆட்கள் வந்து கல்யாண மண்டபத்துல வந்து கலாட்டா பண்ணுவானுங்க. எக்காரணம் கொண்டு உள்ளார விட்டுறாதீங்க. ஆனா இந்த விஷயம் இப்ப கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயரே, சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆகட்டும். சரிண்ணா. ஹலோ, எவன் மாట్లాடுதுன்னா? சார், எஸ்கூஸ் மீ சார். தமிழ் வாழ்க. சார், எஸ்கூஸ் மீ சார். யாரா நீங்க? பொண்ணோட ரூம் எங்க சார்? எதுக்கு கேக்குறீங்க? பொண்ணோட ஃப்ரெண்ட் சார். அதுக்கு என்னடா இப்ப? இந்த gift கொடுத்துட்டு போறான்னு வந்திருக்கேன் சார். கல்யாணம் முடிஞ்சோன கூப்பிடுறேன், வந்து கொடுத்துட்டு போங்க. போங்கடா. செப்படி. ஏகப்பட்ட வேலை இருக்கு சார். இத கொடுத்துட்டு வேற கல்யாணத்துக்கு போறேன் சார். என்ன ஏன்டா புடுக்குறீங்க? இப்போ உங்களுக்கு என்னடா வேணும்? பொண்ணோட ரூம் எங்க சார்? அங்க இருக்கு, போய் தொலைங்கடா. வரேன்டா சார். செப்படி. எப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாத, நான் இருக்கேன். அதானே பயமா இருக்கு. இப்ப ரொம்ப பயமா இருக்கு. என்ன இவன் எங்க இங்க வந்த? எவன்? அந்த 7 ஏஜென்ட் எங்க? சிக்கனா புளிஞ்சிருவானப்பா. அப்படியே லாக் பண்ணு. சர்வர்கள் ஏன் முகத்தை மறைச்சிட்டு வரானுங்க? ஏய் நில்லு, டேய் எடு, திரும்ப. திரும்ப சொன்னா உலக உருண்ட மாதிரி சுத்துறானுங்க. செல்லப்பா, நீயா? எங்க வந்தீங்க? நான் சொல்றது கேளுங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. கவிதா பாவம்ப்பா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிட போறான். பேட்டி சட்டையெல்லாம் கட்டு, சீக்கிரம் இழுத்துட்டு வாங்கடா அவனை. நீ ஏன் பின்னாடியே வர? போய் கல்யாண வேலையை பாரியா, போயா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லுடா. சக்சஸ். ஏன்டா தலையில போட்டுட்டு இருக்க? கழட்டி போட்டு வாடா. ஆமாமா, இனிமே ஏதோ இருக்கு. அப்பாடா. அம்மா கொஞ்சம் இங்க வந்துரு. லூசு. எப்பா இப்படி சைலண்டாவே இருந்தா அப்படி ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எல்லா ஐடியாவும் இதுல இருக்கு. இதை பார்த்துட்டு நீ கரெக்ட் பண்ணு. நான் போய் நந்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, நம்மள மாட்டி விட்டு போறேன். நான் எந்த ஐடியாவை சொல்லி ரெங்கே வேற என்னை தேடிக்கிட்டு இருக்கான். சாரிம்மா. பரவாயில்ல சார். சாரிம்மா. பரவாயில்ல சார். நில்லு, உனக்கு இது பரவாயில்ல, எனக்கு பாவம். ஆமா, நீ யாரு? நான் கல்யாண பொண்ணு. கல்யாண பொண்ணா? ஏன் இப்படி பம்மி பம்மி போற? உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என் லவர் வந்து என்ன பொம்மையை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறேனாரு. அதான். அவன் எங்கேயாவது ரம்மி ஆடிட்டு இருப்பான். நீ வா, நான் ஏற்பாடு பண்றேன். ஏய், என்ன இது? இப்ப பார். ஏய், என்ன பண்ற? வீடு பத்தி எரியும்போது கூட உன் புத்தியை விட மாட்டியா? ரூபா, என்ன நம்பு. இது மனப்பொண்ணு. கல்யாணத்தை நிறுத்த கற்பழிக்க போறியா? டேய் பாவுண்டா. ரூபா, நீ புரிஞ்சுக்க. நான் கற்பழிக்கல, கட்டி போட போறேன். வா, வந்து ஹெல்ப் பண்ணு. ஏய், அப்படியா? வெரி குட் ஐடியா. ஏய், எழுதுதலாம் அத்தாதடி. அம்மா, நீ இங்கே உட்கார்ந்துட்டு நான் அண்ணனை தேடிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா பார்த்து போமா. சரிம்மா. எஸ்கூஸ் மீ. அம்மா எங்கம்மா? அண்ணே, பயமா இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. யார் நீங்க? நீங்க? பியூட்டிஷியன்ஸ். பொண்ணுக்கு மேக்கப் போட வந்திருக்கோம். இதான் பொண்ணு, மேக்கப் போடுங்க. பொண்ணு ஏன் பர்தா ட்ரெஸ்ல வந்திருக்கு? பொண்ணு என்ன வேணாலும் போட்டிருக்கோம். நீங்க மேக்கப் போடுங்க, இல்லாட்டி அட்வான்ஸ் இல்ல, திருப்பி. இல்ல, மேக்கப் போடுறோம். நீ மேக்கப் போட்டுக்க, நான் வந்துடுறேன். சரிண்ணே. ஏங்க, இந்த ரெங்கேன்னு ஒரு தடி எங்கிட்ட வந்தானா? அவன் இங்கே போய் கேட்கிறான். போயிட்டாப்பா. நல்ல வேளை. யாருமா நீ? யாருடைய கட்டி போட்டா ஏன் அழுதுகிட்டு இருக்க? யாருன்னே தெரியல சார். 2 பேர் வந்து என்னை இப்படி கட்டி போட்டு போயிட்டாங்க. என்ன காப்பாத்துங்க பயப்படாத, நான் சார். ஒத்துறேன். Please பயப்படாத. சார். நல்ல வேளை, வேலையோட வேலையா ஒரு பொண்ணை காப்பாத்தணும். யாரை இல்லப்பா, காப்பாத்து? ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள கட்டி போட்டுருந்தாங்க. நான் உள்ள போய் கயர்லாம் விட்டுட்டு காப்பாத்தினேன். ஏப்பா நான் தாண்டா அவளை கட்டி போட்டேன். நீ ஏன் கட்டி போட்டா? அவ தான் கல்யாணம் கட்ட அவுத்து விட்டு காரியத்தையே கெடுத்துட்டியாடா. ராஸ்கல். நம்ம எது நல்லது பண்ணாலும் தப்பு தப்பா ஆயிருதே. எஸ்கூஸ் மீ. எஸ், நீங்க யாரு? கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். gift கொடுக்கற இடமா இது? எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுமா. இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வேற கல்யாணத்துக்குலாம் போனோமா. சரி, சரி கொடுங்க. அப்படியே கொடுக்க மாட்டேன், பிரிச்சுட்டு தான் கொடுப்பேன். பேக்கப் அச்சுக்கு நீ பிளாட் வெச்சிட்டு போட்டு போடு. என்ன கணக்கறாயா? நகையெல்லாம் கைட்டிட்டா வெயிட் பண்றா. வந்த வேலை முடிஞ்சது. என்னது? வாழைக்கட்டு பந்திக்கு எடுத்துட்டு போறோம். போய் சொல்றீங்களா ராஸ்கல்ஸ்? இறக்கி விடுங்க. இங்க இறக்க மாட்டோம், சமையல் கட்டுல தான் இறக்குவோம். போலீஸ்! போலீஸா?
என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரே பயக்கமா இருக்கு. சரி வா போலாம். இளங்கோ ஏய் என்னடா இங்க உட்கார்ந்திருக்க? உன்னையதான் தேடி நின்றேன். இந்த பாம்பு பட்டி இளங்க நான் உன்னோட கொடுக்க சொன்னாரு. பாம்பு புட்டியவா? எதுக்கு? கல்யாணத்தை நிறுத்ததாயா? இத நீயே வச்சிரு, போய் நிறுத்துவோம் வா. ஏய் பொட்டியை திறந்து பாம்பை தூக்கி போடு. அதை பார்த்தாலே மயக்கமாய் விழுந்துடும். அப்புறம் கல்யாணத்தை பாட்டிக்கலாம். போடு போடு போடுறா. யோ ஓடியா. ஓடிட்டாளே. ஏய் ஏத்தாப்ல. ஏய் ஏய் ஐயோ ஐயோ டே அவ ஓடணும். ஏடா பாம்பத்துக்கு உள்ள போட்ட? நான் என்ன பண்ணுவேன்? ஐயா அப்பா ஐயப்பா படம் எடுத்து நிற்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ குரு 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 என்னைய பாக்குது. ஐயா எப்படி தப்பி எல்லா அடே கிணறு திறக்கடா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சிக்கிட்டேன். என்ன எப்படி பாக்குது? குறுகுறு என்னைய பாக்குது. ஏய் என்னாச்சு? என்னையும் செல்லப்பாவையும் பார்த்துட்டாங்க. அப்ப கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஏன் கையிலயா? ஏய் நான் கொடுத்த போட்டோ ஹேண்ட்பேக்ல இருக்கு பாரு. இத வச்சு என்ன செய்யறது? அதோ நிக்கிறானே பொண்ணோட அப்பா மந்திரி. அவங்கிட்ட கொண்டு போய் இந்த போட்டோவை காமிச்சு நந்தா என்ன லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டான்னு லவ்வர்மா நடி. வொர்க் அவுட் ஆகுமா? சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். போ. தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தெலுங்கு பேசுற என்னடா தப்பு? போடா. என்னம்மா மொய்யா? மொய்யெல்லாம் தான் கொடுக்க வேணாம்னு கல்யாண பத்திரிக்கையில போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் மொய்ய கொண்டாந்து கொடுக்குற? இது மொய் இல்ல சார், என்னோட வாழ்க்கை. வாழ்க்கையா? என்னம்மா சொல்ற? கல்யாணம் நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கு, வாழ்க்கை இருக்குன்னு என்னமா சொல்ற? இத பாருங்க. என்னத்த பாக்குறது? தேவடா. நான் ஏமாந்த மாதிரி உங்க பொண்ணு ஏமாறக்கூடாதுன்னு தான் வந்தேன். என்னம்மா குழப்பர்? விவரமா எடுத்து சொல்லுமா. 4 வருஷமா நானும் இந்த மாப்பிளையும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இப்ப என்ன மறந்துட்டு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இது நியாயமா சார்? நியாயமாவா? என்ன நீ இந்த நேரத்துல என் தலையில குண்டத்து